உறவுகளுக்கு அன்பு வணக்கம். கடந்த வாரம் முழுவதுமாக இலங்கை நாளேடுகளிலும் செய்தித்தளங்களிலும் மிக பிரபலமாக பேசப்பட்ட ஒரு விஷயம்தான் சிச்சியின் ராக்கெட், அதாவது ரோஹித ராஜபக்ச ஏவிய இலங்கையின் முதலாவது விண்கலம் 13 ஆண்டுகளுக்கு பிறகு பூமியின் கிழக்கு திசையில் இயங்கிக் கொண்டிருப்பதாக தற்பொழுது ஆள்கின்ற என்பிபி அரசின் பிரதமர் பேராசிரியர் ஹரிணி அமரசூரிய பாராளுமன்றத்தில் தெரிவித்த கருத்து என்னென்று சொன்னால், என்பிபி அரசு ஆட்சிக்கு வர முதல் தேர்தல் மேடைகளிலே மஹிந்த அரசினுடைய ஊழல்களை மிக குறிப்பாக சுட்டிக்காட்டி அதன் மீது தங்களுக்கான அதிருப்தியை வெளிப்படுத்தி மக்களையும் தங்கள் பக்கம் திருப்பித்தான் இந்த ஆட்சி என்ற அதிகாரத்திற்குள் என்பிபி அரசு வந்து இந்த விடயங்களை என்பிபி அரசு மீள் பரிசீலனை செய்து குற்றவாளிகளை தண்டிக்கும் என எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு கால சூழலிலே என்பிபி அரசு அவர்களுக்கு சாதகமாக இந்த ஒரு கருத்தினை தெரிவித்திருப்பது மக்கள் மத்தியிலே மிகவும் விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்கின்றது. இது தொடர்பாக இந்த ஒரு காணொலியிலே பேசலாம். இது உங்கள் சந்திரன் ரிவீல்ஸ். என்னுடைய காணொலிகளை சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கின்ற என்னுடைய நண்பர்களுக்கு நன்றி. சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் தயவு செய்து என்னுடைய சேனலை என்னுடைய காணொலிகள் உங்களுக்கு கவர்ந்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து பார்க்கவும். தொடர்ந்து பேசுவோம். ஓகே, சிச்சியினுடைய ராக்கெட் அல்லது ரோஹித ராஜபக்சவினுடைய ராக்கெட், இந்த கதையின் பின்னணி இதுதான். ரோஹித ராஜபக்ச உங்களுக்கு தெரியும், முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச அவர்களது இளைய மகன். 2012ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 27ஆம் தேதி இலங்கையின் பொன்னெழுத்துக்களால் பறிக்கப்பட வேண்டிய ஒரு நாளாக அந்த ஒரு கால சூழலிலே வர்ணிக்கப்பட்ட ஒரு நாள் தான் இந்த நவம்பர் மாதம் 2012 27ஆம் தேதி. காரணம் என்னவென்று சொன்னால், சீனாவின் சியாச்சாங் சேட்டலைட் லான்ச்சிங் சென்டரில் இருந்து சைனா செட்-12 என்ற ஒரு விண்கலம் இலங்கை சார்பாக விண்வெளிக்கு ஏவப்படுகின்றது என்ற ஒரு செய்தி மிக மிக பரபரப்பாக வெளியானது. இதன் இந்த தலைமை டைரக்டர் யார் என்று சொன்னால், இந்த மஹிந்த ராஜபக்ச எங்களுடைய முன்னாள் ஜனாதிபதியின் இளைய மகன் ரோஹித ராஜபக்ச. இவர் திடீரென ஸ்பேஸ் சயின்ஸில் PhD பட்டப்படிப்புகளை முடித்து வெளியேறிய ஒருத்தராக அப்பொழுது இவர் அறிமுகப்படுத்தப்பட்டார். அவர் எங்கே இந்த PhD-யை முடித்தார், எந்த கல்லூரியில் சேர்ந்தார், எங்கே பணிபுரிந்தார், என்ன அனுபவம் என்ற எந்த ஒரு விஷயமும் தெரியாது. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் இந்த விண்கலம் இலங்கை சார்பாக ஏவப்பட்டு முடிந்து விட்டது. ஓகே, 1 வருடம் 2 வருடம் 3 வருடம் 5 வருடங்கள் ஆகின்றது. இந்த விண்கலத்திற்கு என்ன ஆனது என்ற எந்த ஒரு தகவலுமே கிடைக்கவில்லை. இது எங்கே சென்றது, எங்கே உலாவி கொண்டிருக்கின்றது, எந்த ஒரு கனெக்டிவிட்டியும் இந்த விடயத்திலே பேசப்படவில்லை. இதனால் இதை எதிர்கட்சிகள் விமர்சிக்க ஆரம்பித்தன. ஓகே, எதிர்கட்சி என்று நான் குறிப்பிடுவது அப்பொழுது இருந்த SJP, UNP, தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற NPP, இந்த 3 அரசுகளுமே இதை மிக மிக ஒரு விவாதத்திற்கு ஒரு விடயமாக இந்த மஹிந்த ராஜபக்சவினுடைய ஆட்சி காலத்தில் இருந்தே இதை விமர்சித்துக் கொண்டிருக்கின்றார்கள். காரணம் என்று சொன்னால், இலங்கை அரசின் 320 மில்லியன் அமெரிக்கன் டாலர் ரூபாய்கள் இதற்கு செலவிடப்பட்டது என்ற ஒரு விபரம் அப்பொழுது முக்கியமாக, அதாவது ஆளுங்கட்சியினுடைய எந்த ஒரு குறையாக இருந்தாலும் முதலில் அதை வெளியில் கொண்டு வருவது தற்பொழுது ஆட்சியில் இருக்கின்ற NPP-யினுடைய அமைச்சர்கள் தான். இவர்கள் தான் இதை கூறினார்கள். 320 மில்லியன் தண்ணியில் விரைக்கப்பட்ட பணமாக போய்விட்டது என்ற ஒரு செய்தியை இவர்கள் கொண்டார்கள். தொடர்ந்து இந்த ஒரு பேச்சானது இந்த NPP அரசு, அதாவது அனுரகுமார திசாநாயக்க ஜனாதிபதி அவர்கள் ஜனாதிபதி வேட்பாளராக இருந்த இந்த கடைசி தேர்தலிலும் கூட மிக மிக அதிகமாக விமர்சிக்கப்பட்டது. அதாவது பேசப்பட்ட ஒரு விஷயம், இந்த பேசப்பட்ட விடயங்களிலே இந்த சிச்சியினுடைய ராக்கெட் 320 மில்லியன் டாலர் வீணாக செலவழிந்து விட்டது என்ற கதையும் இங்கே குறிப்பிடப்பட்டது. NPP அரசு ஆட்சிக்கு வருகின்றது, குற்றவாளிகள் எப்பொழுது தண்டிக்கப்படுவார்கள் என்று ஒவ்வொரு நாளும் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற ஒரு சூழ்நிலையிலே அந்த எதிர்பார்ப்பின் மேலே மண்ணை அள்ளி போடுவது போல NPP அரசின் பிரதமர் பேராசிரியர் ஹரிணி அமரசூரிய பாராளுமன்றத்திலே ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார். அதாவது, இந்த ஏவப்பட்ட விண்கலத்திற்கு அரசின் எந்த ஒரு ரூபாயும் செலவழிக்கப்படவில்லை, வெறும் சிக்னல்ஸ் மாத்திரமே வழங்கப்பட்டது. இந்த விண்கலத்தினுடைய மொத்த செலவும் சுப்ரீம் குளோபல் ஹோல்டிங் என்ற நிறுவனத்தின் துணை நிறுவனமான சுப்ரீம் சட் பிரைவேட் லிமிடெட் என்ற ஒரு நிறுவனத்தினுடைய முதலீடு தான். இந்த முதலீடு இலங்கையின் BOI போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்டிலே இது முதலீடு செய்யப்பட்டது. அதாவது எவ்வளவு முதலீடு செய்யப்பட்டது என்று சொன்னால், 2012ஆம் ஆண்டு மே மாதம் 12ஆம் தேதி 12.1
மில்லியன் ரூபாய் முதலீடு செய்யப்பட்டது. முதலீடு செய்யப்பட்டு அந்த ஒரு முதலீட்டின் மூலமாகத்தான் இந்த விண்கலம் என்ற செய்தி, விண்கலம் ஏவப்பட்டது என்ற விஷயம் நடந்தது. இந்த முதலீடு மூலமாக 2015 2023 வரை சராசரியாக 20 பில்லியன் ரூபாய் அரசாங்கத்திற்கு வருமானமாக கிடைத்திருக்கின்றது என்ற ஒரு பேரிடியை கூட கூறியிருந்தார். தொடர்ந்து இவர் கூறினார், கிழக்கிலே, பூமியின் கிழக்கு திசையிலே இந்த சேட்டலைட் இயங்கிக் கொண்டிருப்பதாக இவர் கூறினார். ஓகே, அதாவது இந்த 320 மில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் என்பது, அதாவது செலவு என்பது இந்த விண்கலத்தை ஏவுவதற்கு, சந்திராயன் 3 ஏவப்பட்டது கூட 263 மில்லியனுக்கு, அது சக்சஸ்ஃபுல். ஆனால் இது என்ன ஆனது என்று தெரியாது. இதனால் தான் இந்த விமர்சனம் அதிக அளவிலே, இந்த குற்றம் ராஜபக்ச அரசின் மீது சாட்டப்பட்டது. ஆனால் இப்பொழுது இவர்களே கூறுகின்றார்கள் அவ்வாறென்ற எந்த ஒரு விஷயமும் நடக்கவில்லை. ஆனால் இந்த பிஓஐயின் அறிக்கை, சிலர் இதை கூறலாம், அந்த கொடுத்த விஷயத்தை மாத்திரமே இவர் வாசித்திருந்தார், இவருக்கு இது ஒன்றும் தெரியாது. பட் அந்த ஒரு வாசிக்கும் பொழுது ஒரு உண்மையை கூறுவதற்கும் பொய்யை கூறுவதற்கும் இடையிலே ஒரு வித்தியாசம் இருக்கின்றது. அவர்களுடைய அந்த பாடி லாங்குவேஜில் எங்களுக்கு ஈஸியாக அதை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். பட் இவர் சொல்லும் பொழுதே எங்களுக்கு தெரியும் இது சும்மா ஒரு வெறும் பேச்சு, இந்த பிரச்சனையிலிருந்து தப்புவதற்கு இவர் கூறுகின்றார் அப்படின்னு சொல்லி. ஏனென்று சொன்னால் இந்த போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்பது ஜனாதிபதியினுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் இருப்பது. அந்த ஜனாதிபதியினுடைய நேரடி கண்காணிப்பின் கீழ் இருக்கின்ற ஒரு நிறுவனத்தின் அறிக்கை எவ்வாறு பொய்யாகலாம்? 320 மில்லியன் டாலர் மக்களின் பணம் விரயமானது என மேடைகளில் கூவிய என்பிபி அரசு இறுதியாக இவ்வாறு ஒரு பல்டி அடிப்பதற்கான காரணம் என்னவென்று தெரியவில்லை. இதற்கு முன்னர் நடந்த இன்னொரு சந்தர்ப்பத்தையும் இறுதியாக கூறி வருகின்றேன். சில நாட்களுக்கு முன்பு மஹிந்த ராஜபக்சவினுடைய மகன், மூத்த மகனான நாமல் ராஜபக்ச தற்பொழுது பாராளுமன்றத்தில் இருக்கின்றவர் கூறுகின்றார், நான் நாட்டின் ஜனாதிபதி ஆகின்றனோ இல்லையோ தெரியவில்லை, ஆனால் என்னுடைய தந்தை இறக்கும் முன்னர் அவரது பேரில் இருக்கின்ற அத்தனை கலங்கங்களையும் அபகீர்த்தினையும் துடைத்துவிட்டு நிம்மதியான ஒரு மரணத்திற்கு ஒரு மகனாக நான் என்னுடைய கடமையினை செய்து முடிப்பேன் என்று கூறிய ஒரு வாரத்திலேயே முதல் ஒரு பிரச்சனையிலிருந்து இந்த ராஜபக்ச அரசாங்கம் வெளியே வந்து விட்டது. இனி மக்கள் தான் இதை பற்றி முடிவினை சொல்ல வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த ஒரே குட்டையில் உரிய அந்த கதை போன்று என்பிபி அரசும் மாறிவிட்டதா என்று அறிந்தவர்கள், மேலதிக செய்திகளை இது தொடர்பாக படித்திருந்தவர்கள் கமெண்டிலே பதிவிடுங்கள். சந்திக்கிறேன். அதுவரை விடைபெறும் நான் என்றும் உங்களில் ஒருவன் சந்திரன். வணக்கம்.